மனமாக இருக்கும். பட்டையில் சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இருக்கும். ஹீட்டுக்கு நல்லதுண்ணே, ஹீட்டுக்கு நல்லது. வெயில் காலத்தில் இந்த வண்டி டிரைவருக்கு, வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த ஹீட்ல இருப்பாங்களா பாத்தீங்களா, அந்த ஹீட்னால இந்த சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அந்த பட்டை சாப்பாடுனால அவங்களுக்கு டேஸ்டா இருக்கனால பட்டையில வச்சு சாப்பிடுவோம். இலையிலையோ எதையும் கிடையாது, பட்டையில மட்டும் தான் சாப்பாடு. ஆனா அந்த பட்டையில சாப்பிடறதுனால டேஸ்டா இருக்கனால ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் தாங்க இருக்கோம். ஆலங்குளத்தில் மாரியப்பன் பன்னிக்கறி கடையில் தாங்க இருக்கோம். இங்கே நம்ம அண்ணன் இருக்கார் நம்ம கூட. அண்ணா வணக்கம். நம்ம ஆலங்குளத்தில் பன்னிக்கறி சாப்பாடு. அண்ணா நம்ம கடையில் பச்சை கறியில் எவ்வளோண்ணா? கிலோ 500. கிலோ 500. எந்த டைம் வந்தால் கிடைக்கும்? கரெக்டாக 7 மணிலாம் சரி கறியில் கிடைக்கும்ண்ணே. சரி, வறுவல்ல இந்த மாதிரி கறி என்ன வறுவல்னா ஒரு 11 மணில ஸ்டார்ட் ஆயிரும்ண்ணே. 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறீங்க? ஆமாம், கரெக்டாக ஒரு 3 மணில முடிஞ்சிடும் கடை. 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவீங்க. கறி சாப்பாடு 140. கறி மட்டும் வாங்கணும்னா 90. தென்காசி ஆலங்குளத்தில் பன்னிக்கறி சாப்பாடுனாலே ரொம்பவே ஃபேமஸுங்க. அந்த பன்னிக்கறி கிரேவி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பன்னிக்கறியை தேவையான பீஸ் அளவு கட் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ சேர்த்துருக்கிற கறியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோங்க. 10 கிலோவுக்கு வந்துட்டு 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அரைவேக்காடு அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 20 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. உப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க 10 கிலோ கறிக்கு. இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு கூடயே கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்தாச்சுங்க. இது கூடவே வந்துட்டு பன்னிக்கறி மசாலா தூள் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதுமே இது கூட வந்துட்டு ஒரு 40 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டுமே வந்து இடிச்சு வச்சிருக்காங்க. இஞ்சி வந்து ஒரு 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 100 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறாங்க. நல்லா கிண்டி விடும் போது நல்லா கமகமான ஒரு வாசனைங்க. இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கூட நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மட்டன் மசாலா தூள் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த மசாலா கூடயே கறி வெந்து வந்துருச்சுன்னா சூப்பரான தென்காசி ஆலங்குளம் பன்னிக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு மல்லித்தலை வந்து இந்த டைம்ல வந்து கிள்ளி விட்டுக்கிறாங்க. இப்போ கறி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாக்குறோங்க. இப்போ கறி வந்துட்டு வெந்துருச்சு. லைட்டா இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த லோ ஃபிளேம்லயே வச்சு எரிக்கும் போது நல்லா கமன்னு ஒரு வாசனைங்க ஆளவே இழுக்குது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டான தென்காசி ஆலங்குளம் பன்னிக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தென்காசி ஆலங்குளமா இருந்தீங்கன்னா மறக்காம மாரியப்பன் பன்னிக்கறி கடை போய் ட்ரை பண்ணி பாருங்க. கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலங்குளம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா அம்பை ரோட்ல ப்ளூ கலர் தண்ணி டேங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ரோட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குங்க. எஸ்டி கொரியர் பேக் சைட்ல அண்ணனோட கடை இருக்கு. ஆலங்குளம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணிடுங்க.